வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டானா ஃபஸ்ட்டு முதல் நிலை தகவல். பாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு டேட்டானா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும்னா இதுக்கு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டேட்டாவில் 2 டைப் இருக்குது, பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. அது வந்து கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸில் வரும். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸில் தான் பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டான்னு வரும். டேட்டா வந்து குவாலிட்டி டேட்டா குவான்டிட்டி டேட்டான்னு பிரியும். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது, பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டானா என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாஸை நேரடியாக கலெக்ட் பண்ணுறது தான் பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். செகண்டரி டேட்டா அப்படின்னா நம்ம ஒரு சோர்ஸஸ் மூலிமா ஒரு சோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி எடுக்கிற டேட்டாஸ் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். பிரைமரி டேட்டா இஸ் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கலெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் சோர்ஸஸ் to address specific reasons, research questions or hypothesis. அதாவது ஒரிஜினல் டேட்டாவாக இருக்கும். நம்ம அந்த பிரைமரி டேட்டா அப்படிங்கிறது ஒரு பியூரான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ரேஷன் கடையில் ஒரு அட்டைக்காக ரேஷன் கடை ஸ்மார்ட் கார்டுக்காக இப்போ டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வீடாக போய் தானே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, எந்த ஏஜ் கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, மேல் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க, இது மாதிரி அவங்களோட பர்டிகுலர் டேட்டாஸை நேரடியாக போய் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். இதில் டைப்ஸ்லாம் இருக்குது பிரைமரி டேட்டாவில். அதுதான் அந்த பிரைமரி டேட்டா வந்து ரா டேட்டாஸாக இருக்கும். நம்ம டேரெக்டாக எடுப்போம், டேட்டாஸாக இருக்கும். அந்த டேட்டா வந்து சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்ம எடுக்க போகிறோம், இப்போ வீடாக எடுக்க போகிறோம், டேட்டாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து மேரீட் ஆனவங்களையும் அதே வீட்டில் சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல எரராக இருக்கும் அந்த இடத்துல டேட்டா. பட் இருந்தாலும் அது ஒரிஜினல் டேட்டா தானே, அப்படி இருக்கும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரைமரி டேட்டான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா collected directly from sources, making in original and specifics. அதாவது நம்ம கலெக்டட் வந்து டேரெக்டாக அந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ரிசர்ச்சுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரிஜினலாக ஒரு டேட்டாஸ் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டான ஒர்க்காக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பிரைமரி டேட்டாவோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரைமரி டேட்டா எடுக்கிறதுக்கு மேன் பவருங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட்டும் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து நிறையா பேரை ரெக்ரூட் பண்ணி நிறையா பேரை வந்து நம்ம டேட்டாஸ் எடுக்க அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட்டு டைம் இதெல்லாம் ஆகும் பிரைமரி டேட்டாவில். அதுக்காக தான் நிறையா ஒர்க்குக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செகண்டரி டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தேடி போகிறோம். செகண்ட் டேட்டா அதான் 3rd பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பிரைமரி டேட்டா, குவாலிட்டி டேட்டா, குவான்டிட்டி டேட்டா. குவாலிட்டி டேட்டானா என்ன? டேட்டாவோட டைப்ஸ் தான் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ப்ரைமரிங்கிறதும் ஒரு டேட்டா தானே, அப்போ அதுலேயும் டேட்டாவில் தான் கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் தான் ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா. டேட்டாவோட டைப்ஸ் ஆனால் குவான்டிட்டி டேட்டா குவாலிட்டி டேட்டா. குவாலிட்டி டேட்டானா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபீலிங் ஓரியன்டாக இருக்கும். குட் ஆர் பேட், ஹைலி சாட்டிஸ்ஃபேக்ஷன், லோலி சாட்டிஸ்ஃபேக்ஷன், நியூட்ரலி சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்படிலாம் நம்ம சொல்கிறது தான் ஃபீலிங் ஓரியன்டாக சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா குவாலிட்டி டேட்டான்னு சொல்லுவோம். குவான்டிட்டி டேட்டா அப்படிங்கிறது ரேங்க் ஓரியன்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த மாதிரி கொடுக்குறது வந்து குவான்டிட்டி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பிரைமரி டேட்டா. என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பிரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சர்வேஸ் அண்டு கொஷினரிஸ். அதாவது சர்வே எடுக்கிறோம், அதாவது கொஷினரி, அதாவது என்ன டைட்டிலுக்காக நம்ம வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைட்டிலுக்கான கொஷின்ஸ் நம்ம அந்த டைட்டிலுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வேணுமோ அதுக்கான கொஷின்ஸை ரெடி பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை எஸ்ஆர் நோ டைப் கொடுக்கலாம், இல்லைனா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த டைப்பில் கொஷின்ஸ் கொடுத்து
நம்ம வந்து சர்வே எடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்டர்வியூ மெத்தட், அதாவது டைரக்ட் ஃபேஸ் ஆன் ஃபேஸ் வந்து இன்டர்வியூ மூலிமா நம்மளோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன ப்ளே கேம்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து ஐக்யூ வந்து சும்மா ஒரு டெஸ்ட்டாக ஒரு கேமாக வைக்கிறாங்க. அப்போது வந்து எல்லாருமே அந்த கேம்ஸ் வந்து கவனிச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பர்சனோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தெரியும். அது மூலிமா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்ஸை அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இதுவும் ஒரு டேட்டா தான். அப்போது என்னென்னா இது அப்சர்வேஷன். சம் எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேன். இது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னால் ஒரு ப்ரைமரி டேட்டாவாக இருக்கும். பட் அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான் பிளட் குரூப் டெஸ்டிங். அதாவது ஒரு பர்சனுக்கு என்ன பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட டைரெக்டாக அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பிளட் சாம்பிளை வச்சு, பட் அந்த பிளட் சாம்பிளுங்கிறது ஒரு ப்ரைமரி, அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசீஸுமே நம்ம எடுப்போம். அதாவது என்ன அவங்களுக்கு பாதிச்சிருக்கா, மோர் தென் டேட்டாஸ் வந்து மோர் தென் டெஸ்ட் மூலிமா மோர் தென் டேட்டாஸை நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. 4 மெத்தடில் நம்ம கலெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா சர்வே மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷன் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். சோஷியல் அண்ட் சயின்ஸ் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்டரி டேட்டா பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Thank you for watching Statistics VM channel.